வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களே. இப்பொழுதாக இலங்கையிலேயே ஒரு பிரம்மாண்ட ராஜகோபுரத்துக்கு முன்னுக்கு நின்று கதைத்துக் கொண்டிருக்கேன். இந்த பிரம்மாண்டமான ராஜகோபுரம் எங்கே இருக்கு என்று பார்த்தா மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பற்றுப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய போரதீவன் கிராமத்தில் காளி கோவில் அமையப்பட்ட முன்வாசலிலே நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ராஜகோபுரம் தான். இந்த ராஜகோபுரம் தளத்தாலையும் உயரத்தாலையும் இலங்கையிலே பெரிய ராஜகோபுரம் இந்த ராஜகோபுரம் தான். அதாவது இது எத்தனை தளம் என்று பார்த்தோம் என்றால் 13 தளம். எத்தனை அடி என்று பார்த்தால் 155 அடி, கலசத்தை வைத்தால் 160-65 வரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராஜகோபுரம் இப்பொழுதாக நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதாவது கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது யார் இந்த கலையம்சம், இந்த கற்ற கலைஞர்கள் என்று பார்த்தால் தென்னிந்தியவர்களை சேர்ந்தவர்கள். முழுக்க அவர்களை கொண்டுதான் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு வருடங்களுக்கு பிற்பாடு இது முற்று பெறும். அந்த முற்று பெற்ற பிற்பாடும் நான் என்னுடைய யூடியூப்லேயும் என்னுடைய எஃபிலேயும் உங்களுக்கு ஒளிப்பதிவை நான் தருவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். என் அன்புக்குரிய நண்பர்களே, நீங்கள் இந்த ராஜகோபுரத்தை பார்த்து பக்தியோடு அல்லது கலையம்சத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் வர வேண்டிய இடம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பற்றுப்பு தொகுதிக்கு உட்பட்ட பெரிய போரதீவு என்னும் கிராமத்தில் அமையப்பட்ட காளி கோவிலுக்கு வந்தால் சரி. அது எப்படி வரணும் என்றால் இங்கே வடக்கே பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது மண்முனை பாலத்தால் வரலாம். இங்கே தெற்கே பார்த்தோம் என்று சொன்னால் பற்றுப்பு பாலத்தால் வரலாம். இங்கே பின்னால் பார்க்கணுமெண்டா கண்ட்ரி ரோட்டால் வந்தால் நீங்கள் பெரிய போரதீவு கிராமத்துக்கு வந்து காளி கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த காளி கோயிலுக்கு வரலாம். ஏன் இந்த காளி கோயில் என்றது இலங்கை ரீதியாக ஒரு பிரபலியமான காளி கோவில். நீங்கள் முழுக்க நினைச்சு கொள்ளக்கூடாது. கோவில் என்பது ஹிந்துக்களுக்கு, அதாவது சைவர்களுக்கு மாத்திரமானது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. கோவில் என்பது, அதாவது ஆலயம் என்பது முழுக்க தமிழர்களின் அடையாளம், கலை, கலாச்சாரம். நீங்கள் பின்னுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தமிழர் வாழக்குள்ளையே கோவிலோடு தான் ஒட்டி வாழ்ந்திருக்கிறார். அதுக்காக சொல்ல போனால் நிச்சம் எச்சம் வரலாறு தொன்மை எல்லாம் பார்க்க போனால் தமிழர்களோட ஆலயங்கள் இருக்கிறது. நீங்கள் நம்மளுடைய வாழ்வியலாகவே கருத வேண்டும் ஆலயத்தை. இந்த ஆலயத்தில் உயரத்தை பாருங்கள், நான் உங்களுக்கு காட்சி அமைக்கிறேன் பாருங்கள். பிரம்மாண்டமான வரலாறு மிக்க ஒரு கோபுரம். இந்த கோபுரத்தை நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த பெரிய கோபுரத்தை எப்படி உதாரணப்படுத்துறேன்டா பாருங்கள். இங்கே பக்கமாக ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து பார்த்தா கூட இந்த கோபுரம் தெரியும். இங்கே பக்கம் ஒரு 15 கிலோமீட்டர் தூரம் இருந்து பார்த்தா கூட இந்த கோபுரம் தெரியும். இங்கே பின்னால் ஒரு 35 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தா கூட இந்த கோபுரம் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு விருட்சமான ஒரு ராஜ கோபுரம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று மரபா உங்கள் ஆன்மீக செல்வேஸ். நன்றி, வணக்கம்.